என்னடே கண்டினியூஸா வீடியோ போட்டா வேலை வெட்டி இல்லை, நீங்க வீடியோ போடுறீங்க, நாங்கெல்லாம் வந்து ரொம்ப பிசிஸா இருக்கோம், உங்களுக்கு வேலை வெட்டி இல்லைங்க அப்படின்றீங்க. வீடியோ போடல, கொஞ்சம் டிலே ஆகுது, கொஞ்சம் ஒர்க்ல இருக்கும் அப்படின்னா அடுத்த வார்த்தை வந்து பயந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இத நான் வந்து எப்படி ஆகுனா பயம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கறாரு. சரிங்களா? அதனால அதெல்லாம் நம்மள்ட்ட வேணாம். நான் எப்பவும் இருக்கிற பிஸியை விட ஒரு 2-3 நாட்களா ரொம்பவே பிஸியா இருக்கேன். ஓகேவா? எனக்கு தூங்குறது கூட டைம் இல்லாத அளவுக்கு நான் பிஸியா இருக்கேன். அதனால வீடியோ கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ மக்களை சீக்கிரமே கண்டினியூஸா வீடியோஸ் வரும், வச்சு செஞ்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நேற்று விளாத்திக்குளத்தோட எம்எல்ஏ மேடையில பேசியிருந்தது பெரிய சர்ச்சையாச்சு அப்படின்னு இன்னைக்கு காலையில அவரை கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணதுக்கு புதிய தலைமுறை வந்து நியூஸ் சேனல்ஸ்ல சொல்லக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒருமையில பேசியிருக்காரு முதல்வரை. எப்பதானா நீங்களாம் உண்மையை பேசுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அவர் ஒருமையில பேசினதுக்காக மட்டும் அவர் அரெஸ்ட் பண்ணல, அவர் கொலை மிரட்டல் விட்டுருக்காரு. முதல்வர் அவர்கள் எலும்புகள் நொறுக்கப்படும் அப்படின்னு கொலை மிரட்டல் விட்டுருக்காரு. அதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. உண்மையை பேசி பழகுங்க. இது சொல்லுவாங்கல்ல, காசுக்கு பீதிங்கிறவங்க ஒரு பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி வாங்கினீங்கன்னா வாங்கின காசு கூங்க வேணாம்னு சொல்லல, ஆனா இருக்கிற உண்மையை சொல்லுங்க. அவர் பேசினதுதான் சோசியல் மீடியா ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, அவ்வளவு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, 8 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. இன்னமும் வந்து ஒரு நியூஸ் சேனல்ல அவர் ஒருமையில பேசினாரு, அதுக்காக அரெஸ்ட். உண்மையை சொல்லுங்க. ஓகேவா? அவரை ஒருமையில மட்டும் பேசல, கொலை மிரட்டல் விடும் விதமா எலும்புகள் நொறுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் அரெஸ்ட். இது கட்டாயமா தொடர்கதையா தான் வரும். முதலமைச்சரை பத்தி அவதூறுகள், முதலமைச்சருக்காக சப்போர்ட் பண்றவங்களை பத்தி அவதூறுகள், அசிங்கமான பேச்சுக்கள் தொடரும். கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால்